இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? இது எதுக்குன்னா டெக்னாலஜி டு கேப்சர் கார்பன் அண்ட் இன்ஜெக்ட் இட் டீப் இன்டு அண்டர் கிரவுண்ட். இப்போ வந்துட்டு கார்பன் வந்துட்டு நிறையா இருக்குது இல்லைங்களா அட்மாஸ்ஃபியரில். அந்த கார்பன் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எங்கே 1 கிலோமீட்டர் ஒரு மோர் 1 கிலோமீட்டர் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இந்த கார்பனை. ஓகேவா? அதுதான் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு மிட்டிகேட் த குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கை நம்ம வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஒரு மெஷராக வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? குளோபல் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். இது என்ன பண்ணுன்னா கேப்சர் CO2 ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ். பவர் பிளான்ட்லேருந்தும் இண்டஸ்ட்ரியிலேருந்தும் நம்மளுக்கு CO2 வந்துட்டு எமிட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்துட்டு இது கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிவிட்டு ஸ்டோர்ஸ் இட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீஸிங். அது வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? லிக்விட் ஸ்டோரேஜ் இன் ஓஷனில் வந்துட்டு லிக்விட் ஸ்டோரேஜாகவும் நம்ம இது மெட்டல் இல்லாட்டி லேண்டில் வந்துட்டு மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ்க்கு. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஜியோலாஜிக்கல் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விச் இன்ஜெக்ட்ஸ் CO2 டைரக்ட்லி இன்டு த அண்டர் கிரவுண்ட். CO2வை வந்துட்டு நம்ம எமிட் பண்ணாமையே அது அண்டர் கிரவுண்டில் மட்டும் செலுத்துறது ஒரு ப்ராசஸ். அதுதான் இது. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஓகேவா? amount of greenhouse gas produced by human activity. அது எவ்வளோ நம்ம வந்துட்டு க்ரீன்ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணுறோமோ அது வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கார்பன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு எப்பப்போ க்ரீன்ஹவுஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியிலேருந்து பர்னிங் ஃபாசில்ஸ் ஃபியூல்ஸ், டிஃபாரஸ்டேஷன், இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும், க்ரீன்ஹவுஸ் ஆக்டிவிட்டி இல்லாட்டி க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு நடக்குது. ஓகேவா? அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஓகேவா? அதோட யூனிட் என்னென்னா டன்ஸ் ஆஃப் CO2 பர் இயர். எவ்வளோ டன் ஆஃப் CO2 ஒரு இயருக்கும் நம்ம ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அந்த எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஓகேவா? இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஈட்டிங் இண்டிஜீனியஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் எடுக்கிறது. இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றோன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அங்கே அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபியூல் வேணும் இல்லைங்களா, ஃபியூல்லேருந்து என்ன ஆகும், மறுபடியும் நம்மளுக்கு CO2 ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, நம்ம லோக்கலில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை மட்டுமே நல்லா நீட்டாக சாப்பிட்றது. அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெடியூசிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். நம்ம ரொம்ப எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணாமல் அதை ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் ட்ராவலிங். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸு கார்லெல்லாம் போகும்போது நிறைய நம்மளுக்கு ஃபியூல் வந்துட்டு யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால நம்ம ரெடியூசிங் த ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவாய்ட் பையிங் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? பிளான்ட் கார்டன். நம்ம வீட்லேயே வந்துட்டு கார்டன் பிளான்ட் பண்ணி வைக்கலாம். ரெடியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் மீட் அண்ட் சீ ஃபுட். மீட்டும் சீ ஃபுட்டு என்ன ஆகுதுன்னா, மீட்டு சீ ஃபுட் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஏரியா ஜாஸ்தியாக அது வேணும். ஓகேவா? அது வளர்க்குறதுக்கு, அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கெல்லாம். ஸோ அதனால நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வருது இல்லைங்களா, அதனால அதை ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெடியூசிங் லேப்டாப் யூசேஜ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா 8 hours யூஸ் பண்ணோன்னா டெய்லி 2 kg ஆஃப் CO2 நம்மளுக்கு எமிட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் லேப்டாப் யூசேஜ். லைன் ட்ரையிங் க்ளோத்ஸ். நம்ம வந்துட்டு லைனாக க்ளாத்ஸ் ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், RWH. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூமுலேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஃபார் யூஸ். இப்போ நம்ம ரெயின் வாட்டர் அப்படியே வந்துருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே போக விடாமல் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஓகேவா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் சஸ்டெயினபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ஒரு சஸ்டெயினபிளான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்னது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரொமோட்ஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த
ப்ராசஸ் யூஸ் பண்ணால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெயின் வாட்டரே கொடுக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வாட்டர் கன்சர்வேஷன், இருக்கிற ரெயின் வாட்டர் வந்துட்டு கீழே வேஸ்ட்டாக விடாமல் நம்ம கன்சர்வ் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அதான் இது. மிட்டிகேட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரவுட். நம்மளுக்கு ட்ரவுட்னா வந்துட்டு ரொம்ப ஒரு வெயில் காலம் இருக்குது இல்லைங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணியில் இருக்கும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா அந்த தண்ணி நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகும். ஓகேவா? ரெடியூசஸ் சாயில் எரோஷன். ஏன்னா ரொம்ப தண்ணி பெஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? சாயில் எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா சாயில் எரோஷன் கம்மி பண்ணலாம். இம்ப்ரூவ்ஸ் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி. அதே தான், கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நோ லேண்ட் வேஸ்டேஜ் அண்ட் பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா லேண்ட் வேஸ்டேஜ், இப்போ நம்ம பெரிய டேம் கட்டுறோம் இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணுறோன்னா லேண்ட் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்காது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில். பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே தான், டேம் கட்டும்போது என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கிற பிளேஸ், அங்கே இருக்கிற ஹியூமன்ஸு அவங்களெல்லாம் வேறு இடத்துக்கு போக சொல்லணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் வீட்டுக்கு வீடு நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு கன்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சஸ்டெயினபிள் ஸ்டோரேஜ் ஃபார் லோக்கல் கம்யூனிட்டிஸை நீட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடை வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்.